வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம புதுமையான சுவையில் அருமையான பீட்ரூட் பொரியல் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லாரோட சாதத்துக்கும் வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நிலையத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்திங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ஃப்ரை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து, கடலைப்பருப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும்போது சாப்பிடும்போது வாயில் கடிவிடும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கடுகு சீரகம் பொரிஞ்சிட்டு இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிட்டு கோல்டன் கலர் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இதில் 2 பச்சை மிளகா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகா 2ஆக கிள்ளிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் காரம் கரெக்டாக இருக்கும். அது கூடவே 300 கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு பொடியை கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை துருவிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே அந்த பீட்ரூட்டை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்காமல் ஒரு 1/2 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பால் தேங்காய் பால் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. அந்த கெட்டி தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கும்போது டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் ரெண்டுமே நல்லாயிருக்கும். இங்கே இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கணும். நமக்கு நார்மலாக எப்பவும் சாப்பிட்ற பீட்ரூட் பொரியல் மாதிரி தான் இருக்கும். இப்போ தேங்காய் பால் ஊற்றி செய்து பாருங்கள், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தா தேங்காய் பால் நல்லாவே அந்த பீட்ரூட் ஃபுல்லாகவே வெந்து வந்துடுச்சு. எடுத்து காமிக்கிற பாருங்க, கையால் மசிச்சு விட்டோம்னா நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்லா சுவையான பீட்ரூட் பொரியல் புதுமையான சுவையில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.